ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டோரஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட நிசான் மேக்னைட் ஏஎம்டி இருக்கு. இது பார்த்தோன்னா நமக்கு 1 லிட்டர்ல ஏஎம்டி வேரியன்ட். ஸோ இந்த 1 லிட்டர் ஏஎம்டி வேரியன்ட் பார்த்தோன்னா நமக்கு ஃபியூ மந்த்ஸ் பேக் நிசான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ஸ்கைலைன் நிசானுக்கு ஒரு பெரிய ஷெல்டர் கொடுத்துக்கலாம். அண்ட் சேலம்ல நமக்கு ஒன் ஆஃப் த ஆத்தரைஸ்டு டீலர் ஃபார் நிசான்னா அது வந்து ஸ்கைலைன் நிசான் அப்படின்னு சொல்லலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ்னாலும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் இதோட ஹுட் ஓப்பன் பண்ணி இதில் கொடுத்துருக்க இன்ஜின் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 71 பிஹெச்பி அண்ட் 96 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. இது ஆல்ரெடி இருந்தது தான், பட் இப்போ ரீசெண்டாக ஏஎம்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோன்னா மேக்னெட் ஆல்ரெடி ஒரு குட் லுக்கிங் கார் தான். ஹெட்லாம்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் வந்து ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ஸ் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு ஸ்டைலிஷான ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்இடி டிஆர்எல் நமக்கு ஒரு எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா நமக்கு ஃபாக் லாம்புமே இதில் வந்து நமக்கு எல்இடியில் தான் கொடுக்குறாங்க. ஸ்கிப் லைட் மாதிரியான ஒரு ஃபினிஷ் கீழே இருக்குது. அண்ட் நமக்கு பம்பருமே ஒரு பிளாக் போர்ஷன் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக ப்ரொட்ரூட் ஆகிற மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிரில் பார்த்தோன்னா நல்ல ஒரு பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு கேமராவும் இருக்கும், 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக. ஆனால் ஒரு குரோம் சரௌண்டும் நமக்கு கிரில்ல சுற்றி கொடுத்துருக்காங்க. நிசான் அப்படிங்கிற பேஜிங் வந்துருது சென்டரில். அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு டியூல் டோன் வேரியன்ட். மொத்தமாக 4 கலர் ஆப்ஷன்ஸ் நமக்கு டியூல் டோனில் வருது. மோனோடோனில் பார்த்தோன்னா நமக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சைட் ஆங்கிலேருந்து பார்த்தோம்னா இது வந்து நமக்கு sub 4 மீட்டரில் இருக்க ஒரு கார் தான். 2.5 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 205 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் பாடி கிளாரிங் பார்த்தோம்னா நமக்கு சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு சில்வர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்ட்ஸ் வந்து நமக்கு குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சரும் காரில் வந்துருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு காரோட கீ. இதில் நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு கீ தான். நமக்கு நார்மல் கீயும் வந்துருது. அண்ட் ஓவர் எய்ம்ஸ் பார்த்தோன்னா நமக்கு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே நமக்கு கேமரா இருக்குது. அதுவுமே நமக்கு அந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக தான். இந்த இடத்துல நமக்கு ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துறாங்க. நிசான் மேக்னைட் அப்படிங்கிறத நமக்கு ஃபெண்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டயர் சைஸ் பார்த்தோம்னா இதில் நமக்கு 195/60 ஆர் 16 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் ஆல் வீல்ஸ் வந்துருது. ரூஃப் ரெயில்ஸும் வந்துருது. ஷார்ஃபின் ஆண்டனா கொடுத்துறாங்க, பட் சன்ரூஃப் கிடையாது. ரூஃப் ரெயில் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ரூஃப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ ரியரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இதில் நமக்கு வந்துருது. கேமராவும் நமக்கு இந்த இடத்துல நீட்டாக டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேக்னெட் அப்படிங்கிற ஒரு பேஜிங் இந்த இடத்துல வந்துருது. இது நமக்கு எக்ஸ்வி ப்ரீமியம் வேரியன்ட், டாப் அண்ட் வேரியன்ட் தான். ஸோ இதில் வந்து நமக்கு வாஷர் ஐப்பர் டிஃபோகர் எல்லாமே வந்துடும். ஸ்பாய்லரும் இதுலேயே நீட்டாக இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் நமக்கு அந்த இடத்துல இருக்குது. கீழே பார்த்தோன்னா நமக்கு ஈஸி ஷிஃப்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடியுமே நமக்கு ஸ்கிப் லைட் மாதிரியான ஒரு ஃபினிஷ் இருக்குது. அண்ட் பம்பருமே நமக்கு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பூத் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் 336 லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் வந்துருது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனரும் கொடுத்துறாங்க. அண்ட் பார்சல் ட்ரே வந்துருது. நம்ம சீட்ஸ் வேணால் 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து 165/80 ஆர் 14 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லோடிங் லிப்பும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது, பட் அப்பச்சர் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு யூஸபிளான போட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த நிசான் மேக்னைட்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டோர்ஸ் பார்த்தோம்னா நல்லா வைடாக தான் ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபேப்ரிக் மாதிரியான ஒரு மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. சில்வர் ஃபினிஷும் இந்த இடத்துல வந்துருது. 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டோர் ஹேண்டிலுமே நமக்கு ஒரு குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் லாக்கிங் அன்லாக்கிங் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிரஸ் பார்த்தோம்னா ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். 205 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்தப்புறம் பார்த்தோம்னா எனக்கு லெக் ரூம் நல்லா தான் இருக்குது. நீ ரூமும் நல்ல ஒரு நீ ரூம் கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட் பார்த்தோம்னா எனக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெட் ரூம் பார்த்தோம்னா எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7", நல்ல அடிக்வேட்டான ஒரு ஹெட் ரூம் இருக்குது. அண்ட் ஹேண்டில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஹுக் மாதிரியும் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஆம்ரெஸ்ட்டுமே இதில் நமக்கு வந்துருது. அண்ட் பார்சல் ட்ரே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த சீட்ஸை நம்ம 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா சின்னதாக ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டரோஃபிக்காக ஃபீல் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பெருசாக எனக்கு கிளஸ்டரோஃபிக்காலாம் ஃபீல் ஆகல. ஆல் பிளாக் கேபின் தான், பட் நல்லா தான் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் வந்துருது. டிரான்ஸ்மிஷன் டனலுமே இந்த இடத்துல பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை. 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம், பட் 2 பேர்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் மேக்னைட்டோட டர்போ ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் கார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஏஎம்டியோட வாக்கர் அண்ட் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ஓவர் எய்ம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துது. அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன். அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹெட்லாம்ப் ஆனில் இருக்குது, அதனால் சவுண்ட் வருது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஜின் ஸ்டாப் பட்டன் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால நமக்கு நியூட்ரலில் போட்டு ஜஸ்ட் பிரேக் மேலே கார் வச்சு பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும்.
ஸோ கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இதில் பார்த்தோன்னா ஸ்டியரிங் வீலில் சென்டரில் ஒரு சில்வர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாகிள்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்காக. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு இப்போது ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. நமக்கு இப்போ ஆர்பிஎம் மீட்டர் காமிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது தவிர நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு ஃபியூல் எக்கானமி காமிக்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்குது. அண்ட் எல்லாமே நல்ல ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஆர்பிஎம் மீட்டர் தான். நமக்கு ரைட் சைடில் வந்து அந்த ஃபியூல் எக்கானமி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். சென்டரில் வந்து நமக்கு இந்த டிரைவிங் ஃபோலாக வந்துடுது. இது பார்த்தோன்னா நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். அண்ட் லெஃப்ட் சைடில் நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துறாங்க. ரைட் சைடில் இந்த இடத்துல ஃபியூல் மீட்டர் வந்துருது. இது பார்த்தோன்னா நமக்கு சர்வீஸ் இன்டர்வலுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துறாங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி நமக்கு இந்த இடத்துல வந்து டைம் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. டெம்பரேச்சர் மீட்டர் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி மேக்னைட்டோட ரிவ்யூவில் இதான் சொல்லியிருப்பேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 18 டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆனர் ஆட்டோ ஒயர்லெஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் மீடியா அண்ட் செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நமக்கு ஆடியோ அண்ட் டிஸ்பிளேக்கான கண்ட்ரோல்ஸ் நம்ம இதில் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரௌண்ட் வியூ மானிட்டர்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 360 டிகிரி கேமரா தான். அண்ட் இது தவிர நமக்கு டிவைசஸில் போயிட்டோம்னா டிவைஸ் மேனேஜர், ப்ளூடூத் ஆப்ஷன், ஒய்ஃபை ஆப்ஷன், டியூட்டோரியல் இந்த மாதிரி விஷயம் வந்துருது. இது பார்த்தோன்னா நமக்கு இந்த சிஸ்டம்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. அண்ட் இது தவிர நமக்கு மீடியா, ஸோ மீடியாவில் போயிட்டோம்னா நமக்கு அதை கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துடும். ரேடியோ கொடுத்துறாங்க. டிரைவிங் இக்கோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இக்கோ ஸ்கோரிங் நம்ம டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து நமக்கு கொடுக்கும். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு 81 out of 100 கொடுத்துருக்கு. ட்ரிப் இன்ஃபோ பார்த்தோன்னா நமக்கு இதில் அந்த டிரைவிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. ஸோ இக்கோ கோச்சிங்கிறது நமக்கு வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எப்படி டிரைவ் பண்ணால் நம்ம வந்து நல்ல ஒரு எக்கானமி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் அதில் சொல்லிடும். அண்ட் கேமராக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல தனியாக ஒரு டச் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா தான். ஸோ அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இது நமக்கு இல்லை. பட் 360 டிகிரி கேமரா கொடுத்ததுக்கு வந்து நிசானுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துடலாம். நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸும் நம்ம இந்த டச்சில் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வேணா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஏசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. 5 ஸ்பீட் ANT கியர் பாக்ஸ் கொடுத்துறாங்க. நமக்கு ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோடு வந்துருது. ஸோ மேனுவல் போட்டு கூட நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் நமக்கு இந்த இடத்துல மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துறாங்க. 2 கப் ஹோல்டர் வந்துருது. டிரைவருக்கு ஆர்ம் ரெஸ்ட்டும் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. இம்மூவபிள் தான். ஸோ இதை நம்ம மூவ் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் மாதிரியான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஏர்பேக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் இந்த AC வென்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு லாம்போர்கினி ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோ டிமிங் கிடையாது. நமக்கு மேனுவலாக தான் IRVM அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு மிரர் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல நமக்கு மிரர் மட்டும் கொடுத்துறாங்க. க்ளோ பாக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். இது நமக்கு லைட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு அந்த யூசர் மேனுவல் அதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் அதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம நிசான் மேக்னைட் AMT டிரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். டைரெக்டாக டிரைவ் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ ஆட்டோ மோடில் இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1 liter 3 cylinder நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான். இது நமக்கு மேக்ஸிமம் 71 bhp and 96 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 cylinder பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. ஸோ இது ஆல்ரெடி மேக்னைட்டில் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நமக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜினும் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 99 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுவுமே 1 liter இன்ஜின் தான். பட் அது வந்து டர்போ சார்ஜர் இன்ஜின். இது வந்து நமக்கு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். ஸோ டர்போ பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி CVT கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அது நமக்கு வரும். நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரில் நமக்கு ஆட்டோமேட்டிக்கே கிடையாது. ஸோ இப்போ ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் வந்து நமக்கு இந்த AMT லான்ச் பண்ணாங்க. இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 5 ஸ்பீட் AMT இந்த காரில் நமக்கு வந்துடுது. ஸோ டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ட் த்ராட்டில்லாம் நல்லா தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது பார்த்தோன்னா நமக்கு இந்த ஸ்டியரிங் வீல் வந்து நல்லா இருக்குது. நல்லா ஒரு லைட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கண்ட்ரோலாக தான் இருக்குது. ஸோ ஸ்பீட் பிரேக்கர் நம்ம 205 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரோட்ஸ்க்கு ஓகே தான். நம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம். ஸோ செகண்ட் கியரில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, டிப்பிக்கலாக நம்ம AMT ஓட்டுற மாதிரி தான். ஜஸ்ட் அந்த ஒரு 2 seconds லேக் நமக்கு தெரியுது கியர் ஷிஃப்ட் ஆகுறப்போ. ஸோ இப்போ பாருங்கள், 3rd4th சேஞ்ச் ஆச்சு. ஸோ கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு கியர் டவுன் பண்ணி நமக்கு பிக்கப் கொடுக்குது. ஆல்ரெடி ஒரு 80 பக்கமாக ரீச் ஆகிட்டோம். 5th கியர் வந்துருச்சு. எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் வருது.
சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம ஒரு ரைட் கார்னர் வருது. ஃபிஃப்த் கியரில் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 100 பக்கமாக வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்பீச்லையுமே நமக்கு ஸ்டெபிலிட்டி பார்த்தோன்னா நல்லா தான் இருக்குது. பெருசாக அந்த ஸ்டெபிலிட்டிலாம் மிஸ் ஆகிற மாதிரி தெரியல. விசிபிலிட்டிலாம் நல்லா டாப் கிளாஸாக தான் இருக்குது. ஸோ விண்ட்ஷீட்லாம் பார்த்தோன்னா நமக்கு நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸுமே நல்லா நமக்கு சங்கியாக இருக்குது. ஸோ அதனால் விசிபிலிட்டிலாம் அந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு அந்த பவர் டக்குன்னு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 5th கியரில் இருந்தது 3rd கியர் டவுன் ஆகி திரும்ப 4th கியர் மாதிரி இப்போ அடுத்தது 5th கியர் மாறும். இயர் மாறிடுச்சு. ஸோ பார்ட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ண முடியாது. ஏன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான். ஸோ அந்த ஏஎம்டியுமே வந்து நமக்கு அந்த 1 லிட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் பெட்டர் நம்ம வந்து பார்ட் த்ராட்டிலே ட்ரைவ் பண்ணோம்னா நமக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ செடேட்டிவான ட்ரைவ்ஸ்க்குலாம் இந்த 1 லிட்டர் ஏஎம்டி வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த காரில் நமக்கு 2 ஏர்பேக்ஸ் வந்துடும். ஏபிஎஸ் சிபிடி கொடுத்துட்றாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் வந்துடுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துட்றாங்க. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கில் வந்துடுது. கேபின் இன்சுலேஷன் பார்த்தோம்னா எனக்கு வின் நாய்ஸ் பெருசாக கேட்குற மாதிரி தெரியல. பட் சின்னதாக ஒரு நாய்ஸ் வந்து எனக்கு லைட்டாக உள்ளே கேட்குது. ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸ்டியரிங் நல்லா சங்கியாக கொடுத்துருக்காங்க. குட்டியாக இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கே நல்லா தான் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி வாக் அரௌண்டில் வந்து சொல்லாமல் விஷயம் தான் நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்து மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு சவுண்டும் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ரொம்பவே லாங்காலாம் இல்லை. ஸோ அதனால் ஈஸியான ஒரு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். அண்ட் ஏசியுமே நல்ல ஒரு த்ரோ தான் இருக்குது. ஸோ ரொம்ப சன்னியான டைம் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஈவினிங் டைமில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஏசி வந்து நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது. நான் ஃபுல்லாக கூட வைக்கல. நல்ல ஒரு மீடியமாக தான் வச்சுருக்கேன். அப்போயுமே எனக்கு ஏசி த்ரோ வந்து நல்லா தான் இருக்குது. 90 to 100 110 வரைக்குமே கூட நீங்கள் கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணலாம். பெருசாக நமக்கு அந்த 100ல் போகிற மாதிரி ஃபீல் வந்து எனக்கு உள்ளே தெரியல. நல்லா கம்போஸ்டாக தான் இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். பிரேக்ஸுமே நல்லா தான் இருக்குது. நான் ரொம்பலாம் ஸ்லாம்லாம் பண்ணல. லைட்டாக மேலே தான் வச்சேன். ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணால் நம்ம மேனுவல் மோட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் மேனுவல் மோட் மாற்றிட்டேன். பார்க்கலாம் ஷிஃப்ட் ஆகுதான்னு. ஷிஃப்ட் ஆகலை. கிட்டத்தட்ட 4000 RPM வரைக்கும் ரிவ் ஆகிட்டு இருக்கு. 4th கியரில் இருக்குது. 5th கியர் மாத்திரேன். ஸோ ரைட் கார்னர் ஒரு டைரக்ஷன் சேஞ்ச். ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்குது. பாடி ரோல் நமக்கு மைல்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா கார் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால பாடி ரோல் வந்து நமக்கு கொஞ்சம் இருக்குது. ஆப்வியஸ்லி நீங்கள் பவர் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா டர்போ பெட்ரோல் இன்ஜின் போய்க்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து பவர் டெலிவரி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கைகர் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். கைகரில் மேனுவல் டர்போ ட்ரைவ் பண்ணியிருந்தோம். எனக்கு அவ்வளோ ஒரு பவர் டெலிவரி எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அந்த ஒரு லீனியர் சர்ச் ஆஃப் பவர் கூட இல்லை. எந்த ஆர்பிஎம்ல ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம கேட்குறப்ப பவர் வந்து நல்லாவே கொடுத்துது. ஸோ இதுலேயுமே சேம் அதே இன்ஜின் தான் அண்ட் அதே கியர் பாக்ஸ் தான். ஸோ நிசான் அண்ட் ரெனால்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுலேயுமே நமக்கு பவர் டெலிவரியும் நல்லா தான் இருக்கும். அதாவது டர்போ பெட்ரோல் இன்ஜின் நான் சொல்கிறேன். டர்போவில் மேனுவல் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக நீங்கள் வந்து அதை ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி பட்ஜெட் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வேணும். நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இருந்தால் போதும். பெருசாக எனக்கு பவர்லாம் வேண்டாம், ஒரு நார்மலான டிரைவுக்கு தான் வேணும், சிட்டிக்குள்ளே தான் மோஸ்ட்லி ஓட்ட போகிறேன், கன்வீனியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேக்னெட் ஏஎம்டி ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ வைப்ரேஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா எனக்கு ஐடியலிங்கில் மெயினாக ஃபீல் ஆச்சு. ஸோ 3 சிலிண்டர் இன்ஜின் தான், அதனால் நமக்கு
லைட்டாக வைப்ரேஷன் இருக்கும், பட் நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப பெருசாக அது எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த ட்ரைவ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, 80 to 100 தான் ட்ரைவ் பண்ணோம், பட் நம்ம இவ்வளோ ஸ்பீட் போகிறோங்கிறது உள்ளே தெரியல. அது ஒரு நல்ல விஷயம் இந்த மேக்னைட்டில். இப்போ நம்ம கொஞ்சம் ஹார்டாக பிரேக் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது, பைக் நல்லா இருக்குது. தேர்ட் கியர், செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் நான் மறுபடியும் கூட ஷிஃப்ட் பண்ணுறேன். தேர்ட் கியரில் இருக்கும். ஃபோர்த் கியர் போட்டேன். 1 2. ஸோ அந்த 2 to 3 செகண்ட்ஸ் லேக் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுவும் ஸ்லோ ஸ்பீட்ஸில் தான், ஹை ஸ்பீட்ஸில் உங்களுக்கு பெருசாக அது ஃபீல் பண்ண முடியாது. நம்ம ஆட்டோவில் போட்டுடலாம். ஸ்டியரிங் நல்லா லைட்டாக இருக்குது, ஹோல்ட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். செகண்ட் கியரில் இருக்கு. தேர்ட் கியர் அப் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. 4200 RPM வரைக்கும் வருது, அதுக்கப்புறம் அப் ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ ரெஸ்பான்ஸ் கேட்டிங்கன்னா அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிட்டி பர்பஸ்க்கு மோஸ்ட்லி இதுவே உங்களுக்கு அடிக்குவேட்டாக இருக்கும். ஹைவேஸ்க்குமே போகலாம், பட் ஆனால் அந்த நீங்கள் இன்ஸ்டண்ட்டான ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. பட் பார்ட் ரோட்டில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா இதுவுமே நம்ம ஹைவேஸில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குது, அதாவது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு ஹைவேஸில். ஸோ இப்போ பாருங்கள் 5th கியரில் இருக்கேன், ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சின்ன ஒரு லேக், இதை வந்து அந்த டர்போ பெட்ரோலில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு பவர் டெலிவரி இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நான் நீங்கள் பார்க்கலன்னா நான் அது காட்டுறேன், கைகரோட டிரைவ் ரிவ்யூ நான் காட்டுறேன். ஸோ ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் நீங்கள் டக்குன்னு ஓவர்டேக் அடிக்கலாம் அதெல்லாம். ஸோ வாரண்டின்னு பார்த்தோம்னா இந்த காருக்கு வந்து நமக்கு 2 years or 40,000 kilometers வாரண்டி கொடுத்துட்றாங்க. அண்ட் டைமென்ஷன்ஸும் சின்னதாக தான் இருக்கிறதுனால நமக்கு சிட்டிக்குள்ளே வந்து ஈஸியாக ஓட்டலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டிரைவராக இருந்தாலுமே இது வந்து ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வேரியண்ட் பார்த்தோன்னா நமக்கு XV ப்ரீமியம் வேரியண்ட், AMT வேரியண்ட். இது வந்து நமக்கு சேலம், அதாவது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 10.84 lakhs வருது ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். இது வந்து டியூல் டோன் வேரியண்ட். இதுவே நம்ம சிங்கிள் டோன் போயிட்டோம்னா 10.66 lakhs வருது. இதுவுமே ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் தான். நான் பேசிக் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்ஸோட ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மைலேஜ்னு பார்த்தோம்னா 20 kilometers ARAலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னாலும் டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து ஒரு 13 to 17 டிஃபர் ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைல். பேரிகேட் வச்சுருக்காங்க, ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா நம்மளால் எடுக்க முடியுது, ஆனால் பாடி ரோல் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் கியர் வந்துருச்சு, ஃபோர்த் கியர். ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த கார் வந்து குளோபல் அண்ட் கேப்பில் 4 star ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு சேஃபான கார் தான் இந்த செக்மெண்ட்டில். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு இதோட ஓன் கசின்றது ரெனால்ட் கைகர் இருக்குது. அண்ட் இப்போ புதுசாக நமக்கு காம்படிஷன் நிறைய வந்துருச்சு. பஞ்ச் வந்து முன்னாடியே வந்துருச்சு, டாட்டாவில் பஞ்ச் இருக்குது, அண்ட் ஆல்சோ ஹியூண்டையில் எக்ஸ்டர் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் இந்த மேக்னைட்டில் நோட்டீஸ் பண்ணதுன்னா, மேக்னைட் மட்டும் இல்லை கைகர்லேயுமே வந்து அந்த சீட்டோட ஆங்கிள், ரியர் சீட்டோட ஆங்கிள் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும். அது மட்டும் இன்னும் கொஞ்சம் ரிக்ளைன் பண்ண மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த கம்ஃபர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் சீட்ஸுமே இன்னும் கொஞ்சம் சாஃப்டான சீட்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் இந்த நிசான் மேக்னைட் AMTயோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.